இயர் ட்ரம்ல ஓட்ட விழுமா? அப்படி ஓட்ட விழுந்தா என்ன பண்றது? ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப நாளா அவங்க காதுல இருந்து சீல் வந்ததை இக்னோர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு காது ரொம்பவே கம்மியா கேட்க ஆரம்பிச்சது. நான் காது ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க காது இயர் ட்ரம்ல ஒரு ஓட்டை இருந்திருக்கு. எதனால அந்த ஓட்டை விழுந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் தானே அது க்ளோஸ் ஆகாது. சின்ஸ் அந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப லாங் டேர்மா இருக்கிறனால இதுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் பண்ணணும். இது பேர் தான் டிம்பானோபிளாஸ்டி. ஓட்டைய நம்ம ஒரு ஜவ்வு போட்டு மூடுவோம். இது ஒரு எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர். மோஸ்ட்லி இதை நிறைய பேர் ஓப்பனா பண்ணுவாங்க. ஆனா நான் இந்த பேஷண்ட்க்கு பண்ணது ஒரு சின்ன எண்டோஸ்கோப், காது ஓட்ட வழியாவே அவங்க ஹோல ஒரு கிராஃப்ட் போட்டு மூடிட்டோம். இது ஒரு ஸ்கார்லெஸ் சர்ஜரி. ஹாஸ்பிட்டல் ஸ்டேயுமே ரொம்ப ஷார்ட்டர் பீரியட் தான் இருக்கும். அவங்க சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ரிவ்யூ வரும்போது அவங்க இயர் ட்ரம்மே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏதாவது இயர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களே இயர் டிராப்ஸ் வாங்கி காதுல ஊத்தாதீங்க. ஒரு ENT போய் பாருங்க.